பொதுவான ஒரு கருத்து மட்டும் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கும்போது கேட்டேன், அரசின் மீது கேட்கக்கூடிய கேள்விகள் அது அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியை திரும்பி போக மாட்டேங்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதாவது யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் யாருக்கிட்ட கேட்குறேங்கிறது சுய பரிசோதனை பண்ணுங்கள். யாருக்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கணும்? ஏன் 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணிங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 12 மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும். 12 மணிக்கு அறிவிச்சிட்டு 7 மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். டிசம்பரில் நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் சமூக வலைத்தளங்களில் வர்றதில்ல, பத்திரிகைகளில் வர்றதில்ல, தொலைக்காட்சிகளில் வர்றதில்ல, விவாதங்களில் நீங்கள் எடுத்துக்கிறதில்ல. யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்துடுறீங்க. ஒரு கணம் நீங்களாக உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய செய்திகள் வரணும், உங்களுடைய தொலைக்காட்சிகளில் முன்னாடி வரணும், செய்திகள் விரைவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய யதார்த்த சூழலை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது. இருக்கா இல்லையா? பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதில் யாரெல்லாம் இருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் எதிர்முகாமில் இன்னொரு கேள்வி கேட்கணும்ல. அந்த கேள்விக்கு அப்புறம் என்கிட்ட பதில் கேட்டால் பரவாயில்ல. ஒரே தரப்பில் உங்களுடைய கேள்விகள் மட்டும் இருக்குது, இன்னொரு தரப்பில் கேள்வியே இல்லாமல் இருக்குது. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது கரூர் சம்பவம் சம்மந்தமாக இப்போ எந்த கேள்வியும் வேண்டாம், விசாரணை முடியட்டும், அறிக்கை வந்த பிறகு நம்ம திரும்ப சந்திப்போம்.